10 வயசு குழந்தைக்கான பெட்டிக்கோட் ஒன்று கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து இடுப்புக்கு மேலே உள்ள பார்ட். இதனோட லென்த்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு. ஸ்கேலை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கீழையும் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கைக்குழி இறக்கம் வந்து ஒரு 5 இன்ச்சு. இதில் நம்ம ஸ்கேலை வச்சு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதனுடைய பாடி வந்து 7 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு கச்சா மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்கேலை வச்சு அந்த நேர் 2 கோட்டையும் போட்டுக்கலாம். அடுத்து ஷோல்டர் 5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்கழுத்து வந்து ஒரு 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலை வச்சு நம்ம இதில் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சாக் பீஸை வச்சு இந்த மாதிரி வளைவாக வளைச்சி விட்டுக்கலாம். வளைச்சி விட்டப்புறம் கைக்குழி என்ன இருக்குங்கிறத நம்ம அளந்து பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது. அதுக்கப்புறம் கழுத்து இறக்கம் வந்து ஒரு 4.5 இன்ச்சு, உள்கழுத்து வந்து 2 இன்ச்சு. இதில் வந்து நம்ம ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டாக ஒரு கோடு போட்டுடலாம். நம்ம இப்போ கோடு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு பார்த்துக்கிடுங்க. இதை வச்சு நம்ம அடுத்ததாக பேக் பார்ட்டை கட் பண்ணணும். உள்கழுத்தையை நம்ம வெட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா டாட்டுக்காக ஒரு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் டாட் உயரம் வந்து ஒரு 4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து பேக் பார்ட்டை நாம் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இருக்கிற துணியில் ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு கரெக்டாக பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா, அதாவது பேக்கில் வந்து பட்டி மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். கரெக்டாக மேலே ஒரு 1.5, கீழே ஒரு 1.5ல மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு அதுக்கப்புறமா அந்த ஃப்ரண்டை கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் லெவலுக்கு வெட்டி எடுத்துடலாம். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கரெக்டாக அடையாளத்துக்காக நம்ம ஒரு சடக்கா போட்டுக்கலாம். அடுத்து டாட்லேயும் ஒரு சடக்கா போட்டுக்கலாம். ஒரு ஊசியை வச்சு கரெக்டாக அந்த 4 துணியை மொத்தமாக, அதாவது ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில் 2 டாட் வரும். இது வந்து இடுப்புக்கு கீழே வரக்கூடிய பார்ட், அதாவது பாவாடை. இது வந்து என்னென்னா 1 மீட்டர். இதை வந்து நம்ம 2ஆக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை 2ஆக வெட்டி எடுத்துட்டோம். அடுத்து மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டாட்டை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம், அந்த அளவுக்கு பிடிச்சா போதும். இந்த சைடும் டாட்டை பிடிச்சிக்கலாம். அப்புறமா அந்த பாவாடை அதை வந்து இதில் நம்ம சென்டர் சடுக்கா ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பாவாடை துணியை மேலே வச்சு அதுக்கு முன்னால் இதை வந்து 2ஆக வச்சு நம்ம வந்து சென்ட்ரு சடுக்கா போட்டுக்கலாம். இந்த சென்ட்ரு சடுக்காவும் அந்த இடுப்புக்கு மேலே வரக்கூடிய சென்ட்ரு சடுக்காவும் ஒன்று போல் வரணும். சைடில் ஒரு 1.5 இன்ச்சு வரை சும்மா விட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேட்டாக வந்து நம்ம வைக்கிறோம். கரெக்டாக அந்த 2 சடுக்காவும் ஒரே லெவலில் இருக்கும். அந்த அளவு நம்ம கரெக்டாக பிடித்த வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம்.
கரெக்டாக 1 இன்ச்சு விட்டு கேப்பில் ஒவ்வொரு பிளிட்ஸாக தூக்கி வச்சு சைடையும் கரெக்டாக பண்ணிவிட்டு ஒவ்வொரு தையல் போட்டோம். அடுத்து இதில் திருப்பி வச்சு இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓரில் அடிக்கணுங்கிறவங்க அடிச்சுக்கலாம். நான் கடைசியில் அடிப்பேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து தயார் பண்ணிட்டோம். அடுத்து பேக் பார்ட்டை தயார் பண்ணணும். இது வந்து எக்ஸ்ட்ரா விட்டா பட்டி அந்த 1.5 இன்ச்சில் நம்ம 1/2 இன்ச்சை அடிச்சுட்டு 1 இன்ச்சு லெவலில் இது வந்து ஒரு சைடு நம்ம அடிக்கிறோம். அடிச்சுட்டு இது வந்து இன்னொரு சைடு எடுத்து வச்சு இதையும் அதே மாதிரி ஒரு 1 இன்ச்சு லெவலில் பட்டி அடிக்கிறோம். அது உள்ளே பார்த்து அடித்தோம். இது வந்து வெளியே பார்த்து வர்ற மாதிரி வரும். இன்னொரு தையலும் இதில் போட்டுக்கலாம். இது வந்து ஐப்பட்டி, இது மேலே வர்றது வந்து ஊக்குப்பட்டி. இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தையல் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே கட் போட்டு வச்சுருக்க டாட் நேரு 2 டாட்டையும் பிடிச்சிக்கலாம். இது வந்து பேக் பார்ட்டு. நம்ம 2 டாட்டையும் பிடிச்சிட்டோம். அடுத்ததாக அந்த பாவாடையை இதுக்கு மேலே வச்சு ஃபஸ்ட்டு சடுக்க அடிச்சுக்கிட்டு 2 ஒன்றா போகிற பிடிச்சி சடுக்க அடிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வச்சு ஒவ்வொரு இன்ச்சு லெவலில் பிளிட்ஸ் வைக்கிறோம். கரெக்டாக பாவாடை சடுக்காவும் அந்த இடுப்புக்கு மேலே வரக்கூடிய பாடி சடுக்காவும் சென்டரில் வந்து கரெக்டாக அமைகிற மாதிரி நம்ம வந்து இந்த சுருக்க வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வச்சிட்டோம். இதையும் திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நம்ம பேக் பார்ட்டையும் தயார் பண்ணிட்டோம். அடுத்ததாக ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஃப்ரண்ட்டை கீழே வச்சு பேக்கை மேலே வச்சு உள்பக்கம் தையல் வர மாதிரி நம்ம 2 ஷோல்டர்லேயும் ஸ்டிச் பண்ணுறோம். இந்த ஷோல்டர்லேயும் நம்ம வந்து 2 தையல் போட்டுக்கலாம். நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்ததாக அந்த கழுத்தை உள்பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு லெவலில் சிம்பிளாக சின்னதாட்டு மடக்கி அடிக்கிறோம். மடக்கி அடிக்கும்போது அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பேக்கை பார்த்து போகிற மாதிரி நம்ம வச்சு அதை வந்து அடிக்கணும். இந்த வீடியோ வந்து புதுசாக டைலரிங் பழகிறவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ நம்ம கழுத்தை வந்து சுற்றி அடிச்சிட்டோம். அடுத்தது கை முண்டாவையும் அதே மாதிரி சிம்பிளாக மடித்து அடிக்கணும். இப்போ நம்ம ஒரு சைடு அடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த சைடும் அடிச்சுக்கலாம். நம்ம கடை வந்து ரோட்டு சைடு இருக்கிறதுனால இந்த வண்டி ஓடுற சத்தங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குது. தொழில் பழகிறவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாங்க. நம்ம வந்து பார்க்குறது மட்டும்தான் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக
சைடு ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக 1 இன்ச்சில் வச்சு மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அந்த இடுப்பு வரும்போது 2 ஜாயின் ஒரு போல் வச்சு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து முடிக்கிறோம். இதில் கூட 2 தையல் போடணுங்கிறவங்க போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த சைடு ஜாயின் பண்ண போகிறோம். இதோட ஸ்டிச்சிங் வேலையை முடியும். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ஓரலாக கிடைக்கணும்னா அடிச்சுக்கலாம். பின்னால் வந்து 2 ஊக்கு கட்டணும். அது மட்டும்தான் இது பேலன்ஸு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டோம். திருப்பி போட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பேக் பார்ட்டு. நம்ம ஊக்கு கட்டிட்டோம். 2 ஊக்கு கட்டியிருக்கோம். இந்த மேலே உள்ள கார்னரில் ஒன்று, அதுக்கப்புறம் அதை மடித்து வச்சு கரெக்டாக சென்டரில் வர மாதிரி ஒரு ஊக்கு, 2 ஊக்கு கட்டினாலே போதும். இது வந்து பேக் பார்ட்டு. திருப்பி போட்டோம்னா இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.